வணக்கம். இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா? எல்லோரும் நலமாக இன்புற்று இருக்க வேண்டும். இந்த ஜென்சி கிட்ஸ் அவங்க எம்எல்ஏவா இருக்கட்டும், மந்திரியா இருக்கட்டும், அவங்க யாரா இருக்கட்டும், ஆனா அவங்களோட பெத்த புள்ளைய வச்சு இந்த தேவையில்லாம சரியா நையாண்டியும் நக்கலும் பண்ணது சட்டப்படி குற்றம். அது செய்யக்கூடாது. மன ரீதியா அது குற்றம். அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அவங்களுக்கு, அதாவது பெற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் எனக்கு தெரியாது. அதை பார்த்த உடனே இவங்க இந்த மாதிரி செஞ்சதை பார்த்து எனக்கு மன ரீதியாக எனக்கு வருத்தமா போச்சு. என்னடா இது, ஒரு பெத்த பிள்ளைய ஒரு தாயோட சேர்த்து கொண்டு போறாங்க, அதுக்கும் நக்கல் நையாண்டி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட இளைய சமுதாயம் கீழே இறங்கி இருக்குன்னு சொல்லி எனக்கே மனவேதனையாக போயிட்டு. ஆனால் ஆண்டவன் இல்லை, சரியா? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னா இது சேர் போட்டு உட்காந்தே கொடுத்துருக்கு. சேர் போட்டு உட்காந்தே கொடுத்துருக்கு, சூப்பராக கொடுத்துருக்கு. சரியா? எந்த புள்ளையை அவங்க அவமானப்படுத்துறாங்களோ, யார்கிட்ட தலைமையில் அவங்க அவமானப்படுத்துறாங்களோ அதை அவனுக்கே பாதுகாத்து கொள்றதுக்கு அவன்கிட்ட புள்ளையை எடுத்துட்டு கோர்ட்டுக்கு வர வேண்டிய நிலைமை ஆண்டவன் ஏற்படுத்தி கொடுத்தான். சூப்பர் அடி இது. சரி, சூப்பர் அடி இது. நாங்களா செய்யல, டிவிக்கேவா செய்யல, ஒன்றும் செய்யல, அவங்களே அவங்கள அவமானப்படுத்திக்கிட்டாங்க. இதில் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, இவங்க ஒன்றும் சொல்ல. ஆனால் இந்த மாதிரி செய்யாதீங்க. இளைஞர் சமுதாயமாக இருக்கட்டும், யாரும் செய்யாதீங்க. இப்போ எனக்கு எதிராக ஒரு கருத்து பதிவு செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னா, எனக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கோ இல்லை எனக்கு எதிராக ஒரு கருத்து சொல்றதுக்கோ அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னா, என்ன கையில் எடுக்கிறீங்க? தனி மனித தாக்குதல். தனி மனித தாக்குதல் தான் கையில் எடுக்கிறீங்க. இப்போ நேற்று ஒருத்தன் கேட்டிருக்காங்க, வேலை செய்யாமல் வீட்டில் உட்காந்துட்டு நீ என்ன வீடியோ போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. நான் வேலை செய்யறேன்னா செய்யலையான்றது அவனுக்கு தெரியுமா? இதுதான் தனி மனித தாக்குதல். இல்லை நான் போயிட்டு அவங்ககிட்ட ஏதாவது உதவி கேட்க போனேன்னா இதுதான் அவமானப்படுத்துதல். இல்லை நான் என்கிட்ட சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லி நான் அவங்ககிட்ட இது பண்ண போனேன்னா இதுதான் நையாண்டி செய்யறது. சரியா? அந்த கமெண்ட்டை வச்சு அவன மேல கேஸ் போடணும். இந்த மாதிரி தொட்டது பிடிச்சதுக்கும் கோர்ட்டுக்கும் போலீஸுக்கும் செஞ்சுட்டு இருந்தோம்னு சொன்னா நாம நம்மட தொழிலும் நம்மட இது முன்னேற்றமும் நமக்கு பாதிக்கப்படும். அவங்க செய்யறாங்க, செஞ்சுட்டு போட்டும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்தன் ஃப்ரீயா இருக்கிறவன் மாட்டான்னு சொன்னா, இதே மாதிரி கமெண்ட் போட்டாங்கன்னு சொன்னா அவன் போய் கேஸ் ஃபைல் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அது பயங்கர இதாகும். ஏன்னு சொன்னா இந்த மாதிரி தனி மனித தாக்குதல் செய்யக்கூடாது. நான் ஒரு மனுஷனை தனி மனித தாக்குதல் செய்யறேன்னு சொன்னா அது எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கும்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும். நான் சீமானை பேசுறேன், சீமானையும் சாட்டையும் பேசுறேன், தேவையில்லாத பேசுறேன். ஏன்னா அவன் பேசுறான், பொது மேடையிலையும் சரி அதுலயும் சரி பேசுறான். இப்ப அமைச்சர் கீர்த்தனோட விஷயத்துல அவன் சொல்லியிருக்கான், ஆங்கிலம் என்பது மொழி, அறிவில்லை. அப்படி பார்க்க போனா தமிழ் என்பது மொழியா, அறிவா? தமிழும் ஒரு மொழி தானே. நாம பிறந்து வளர்ந்து தமிழை பேசணுன்றதுனால நமக்கு தமிழ் மூலியமா அறிவு கிடைக்குது. அதே மாதிரி இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் மூலியமா அறிவு கிடைக்குது. அது எப்படி சொல்ல முடியும் ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, அது அறிவில்லைன்னு சொல்லி? அப்போ அவனோட பிள்ளைங்க ஏன் ஆங்கில மீடியத்தில் படிக்க வைக்கிறான்? அவனுக்கு ஒரு நியாயம், மற்றவனுக்கு ஒரு நியாயமா? சைமன் செபாஸ்டினுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? எல்லாரையும் குழுத்தொழில் செய்ய சொல்றான். இவன் குழுத்தொழிலை விட்டுட்டு இவன் சினிமா ஃபீல்டுக்கு வந்தான். அவனோட குழுத்தொழில் அவன் செய்யறது தானே. ஏன் அதை விட்டுட்டு அவன் சினி ஃபீல்டுக்கு வந்தான்? அவன் ஏன் சினி ஃபீல்டை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தான்? மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அவன் அரசியலுக்கு வந்தான். அவன் ஒன்னா நம்பர் பச்சோந்தி சைமன் செபாஸ்டியன். எந்த பக்கம் பசம் இருக்கோ அந்த பக்கம் ஒட்டி கொள்றவன் அவன் எதுக்கு அரசியலுக்கு வந்தான்? குழத்தொழில் இருக்கு, அது போய் செய்ய தானே. ஏன் இளைஞர்களை குழத்தொழில் செய்யுங்கன்னு சொல்லி விரட்டி விடுறான்? ஏன் இளைஞர்களை மாடு மேய்க்கிறதுக்கு விரட்டி விடுறான்? அப்போ தமிழ்நாட்டில் இக்காலங்காலமா யாரும் படிக்க கூடாது, முட்டாளா இருக்கணும், அடிமையா வைக்கணும். இதுதானே அவன் ஏற்பாடு. அதுதானே அவன் ஏற்பாடு. படிச்சவன் அதுக்கேற்ற ஊதியம் தேடுவானா, இல்ல இவன் பேச்சை கேட்டுட்டு மாடு மேய்க்க போவானா? உடனே சொல்வார், ஜப்பான்ல, ஆஸ்திரேலியால, அங்க இங்க. அட நாசமா போனவனே, நம்ம இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை காட்டு.
நம்ம இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை காட்டு. நம்ம தமிழக மக்கள் ஜப்பான் போய் பார்க்க மாட்டாங்கன்ற தைரியத்துல தான் சொல்ற. நீ ஒரு வீடியோ கிளிப்பை காட்டி அவன் எவ்வளவு படிச்சிருக்கா, என்ன செய்யறான், அவன் குதிரையில போயிட்டு மாடு மேய்க்கிறான், ஹெலிகாப்டர்ல போயிட்டு மாடு மேய்க்கிறான்னு நீ வீடியோ கிளிப் காட்டுற. அவங்களுக்குடைய நாலேஜ் என்ன, அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்றது உனக்கும் தெரியாது, பாக்குற எங்களுக்கும் தெரியாது. ஒரு வீடியோ கிளிப்பை காட்டுறது, அங்க பாருங்க அங்க அப்படி செய்யறாங்க, இங்க இப்படி செய்யறாங்க. இப்ப 15 வருஷமா அரசியல்ல இருக்கு. தமிழக முதல்வர் போய் பார்த்து அந்த கடல் நீரை குடிநீராக்கணும் திட்டத்தை போய் பார்த்தது பிறகு அதை பத்தி பேசுறியா? அப்ப 15 வருஷமா நீ என்ன கிழிச்சிட்டு இருந்த? போராட்டம் பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? இந்த 15 வருஷ காலத்துல கவர்னர்ஸ் எத்தனை பில்ஸ் நம்ம பில் பாஸ் பண்ணல? அப்ப போயிட்டு கவர்னர் மாளிகையில போயிட்டு போராட்டம் பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? வெறும் வாய்ப்பேச்சு தான். நான் அப்படி பண்ணிடுவேன், நான் இப்படி பண்ணிடுவேன், ஒரு மயிரும் பிடுங்க முடியாது ஒன்னால. எனக்கு வேணும் நீ சட்டசபைக்கு போகணும். எல்லாரும் நினைக்கிறாங்க சட்டசபையில போனா உன் குரல் தான் ஓங்கி இருக்கும்னு. ஒன்னும் கிடையாது. சட்டசபைக்குன்னு சொல்லி ஒரு மரபு இருக்கு. சட்டசபையில கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு. சட்டசபையில என்ன மாதிரி கேட்கணும்னு இருக்கு. நீ கேள்வி கேட்கணும்னால சபாநாயகர் கிட்ட பர்மிஷன் எடுக்கணும். அந்த கேள்வி நியாயமானதா இல்லையான்றது சபாநாயகர் முடிவு பண்ணணும். எல்லாரும் நினைக்கிறாங்க பொது வேட்பாளர் நினைத்து நீ சட்டசபைக்கு போனா பெரிய கிழிச்சிட வேண்டும். ஒன்னும் கிழிக்க முடியாது. எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அதுதான் உனக்கும். ஒரு மரபு இருக்கு, ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ஒரு விதிமுறை இருக்கு. அதை தான் கொண்டு போகணும். என்ன உன்னோட குரல் கொஞ்சம் இது இருக்கு. ஏதாவது ஒரு பத்திரிகை நிருபர் உன்னை எழுத்து கேள்வி கேட்டா அவங்களை சும்மா விட்டுருக்கியா நீ? இல்ல அவங்களுக்கு நீ பதில் கொடுத்திருக்கியா? 10 திருக்குறள் ஞாபகம் இருக்கா? 10 திருக்குறள் ஒரு நிருபர் கேட்டாரு. அந்த மாதிரி தான். இல்லைன்னு சொன்னா அதுக்கு மேல கேட்டாங்கன்னு சொன்ன என்ன சொல்ற, நான் அன்பா சொல்றேன் கேட்டுக்குங்க. நீ சொல்றதுதான் உனக்கு பிடிச்ச முசலுக்கு 3 கால்ண்டுவ. நீ என்ன சொல்றியோ அதுதான் கருத்து. நான் அன்பா சொல்றேன் நீங்க கேட்டுங்கன்னு சொல்லி மிரட்டுவேன். மிரட்டல இப்படியும் ஒரு இருக்கு. உனக்கு தான் பேச தெரியும். சீமானுக்கும் அந்த 445க்கு பிறந்த சாக்கடைக்கு தான் பேச தெரியும். இல்ல பேச யார் வேணாலும் பேசலாம். நான் உன்னைய பேசுறேன்னு சொன்னா நீ அந்த மாதிரி பேசுற, அதனால தான் நானும் உன்னைய பேசுறேன். நீ மரியாதை கொடுத்தேன்னு சொன்னா நானும் மரியாதை கொடுப்பேன். கிவ் த ரெஸ்பெக்ட் டு டேக் த ரெஸ்பெக்ட். பொது மேடையில மக்களை பார்த்து டேய் ஹாய் ஊ இங்க சொல்லி கத்துறேன்னு சொன்னா நானும் கத்துவேன். உனக்கு மட்டும்தான் உரிமையா? இந்திய குடிமகன்லயே உனக்கு மட்டும்தான் உரிமை எழுதி கொடுத்துருக்கா? யார வேணாலும் எப்படி வேணாலும் பேசுறான்னு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பனும் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறான். ஒன்னிய மாதிரி அடுத்தவங்கிட்ட காசு வாங்கி பிள்ளைய படிக்க வைக்கல. உங்க ஆத்தா கொடுப்பாலா அப்பம் கொடுக்கறா, நீ யாரா கேட்கறதுக்கு? அவன்கிட்ட பிள்ளைய அவன் படிக்க வைக்கிறான். ஒன்னிய மாதிரி நாதாரி கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. அவனோட பிள்ளைய எப்படி படிக்க வைக்கிறோமோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. யாராவது படிப்புக்குன்னு சொல்லி நீ ஹெல்ப் பண்ணிருக்கியா? இல்ல உங்ககிட்ட வந்து யாராவது நின்றாங்களா? ஏன்னு சொன்னா தெரியும் நீ ஒரு புறம்போக்குண்டு. மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே.